தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/1/2024 செவ்வாய்க்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 6:04 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நாடெங்கிலும் உள்ள சிவன் கோயில்களில் நந்தி இருக்கு, அதிகார நந்தியும் இருக்கு. இந்த நந்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இறைவனும் இறைவியும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய கோரிக்கையை போய் சொல்லுவான். ஆகையினாலே தான் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடு சென்டரில், அதாவது நடுவில் அந்த எல்லா ஆலயங்களிலும் அந்த நந்தி இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி பிரதோஷ நேரத்தில் நம்ம போய் கும்பிடுறோம் அப்படின்னா மிக அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். எந்த தோஷம் இருந்தாலும் விலகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதில் உற்சவ விக்கிரத்தை வச்சு இந்த நந்தி மேலே வச்சு அப்படி சுற்றி தூக்கிட்டு வருவாங்க. சாமி இடந்தர பண்ணி வருது அப்படிம்பாங்க. தென்மேற்கு மூலையில் வருகிற பொழுது நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்குமா. ஆகையினாலே தான் இந்த பிரதோஷத்துக்கு ரொம்ப இப்போ பெருமைகள் மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி எல்லா ஆலயங்கள்லையும் இருக்க மாதிரி வேந்தன்பட்டிங்கிற ஊரில் நெய்யிலேயே அந்த நந்தி அபிஷேகம் நடக்கும். ஒரு எறும்பு கூட மொக்காது. ஆகையினாலே தான் ஒரு பாடல், வேந்தன் நகர் நெய்யினிலே குடிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தி அப்படின்னு அந்த பாடலில் வரும். இப்படி பல இடங்களில் அந்த நந்திகள் இருந்தாலும் கூட நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய நந்தியையும் கும்பிடலாம், சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபடலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிற ஒரு நல்ல கருத்து, சாமுத்திரிகா லட்சணம் பற்றி சொல்ல போகிறேன். சில நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். பொதுவாக இறைவன் படைப்பில் பாருங்கள், இப்போ ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, கைரேகைன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி உடற்கூறு சாஸ்திரம். இறைவன் எத்தனையோ கோடி மக்களை படைச்சிருக்காரு. ஒருத்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஒரு கடுகடவாவது ஒரு வேறுபாடு இருக்கும். அப்பா மகனாக இருந்தாலும் காதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், மூக்கில் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம், உடற்கூறு ரீதியாக ஆக்ஷன் அசைவுகளில் மாற்றம் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு பேர் அங்கவியல்னு பேர். அது எதுக்கு அப்படி இறைவன் படைச்சிருக்காருன்னா, இந்த உருவத்தை வைத்தே அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வழியை பார்த்துக்கலாமா. அவர் உருவம் இப்படி இருந்தால் இவர் இந்த மாதிரி குணத்தில் இருப்பார், இவருக்கு இப்படி எதிர்காலம் இருக்குன்னு கூட சொல்லலாம்னு அங்கவியல்னு ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு சாமுத்திரிகா லட்சணம்னு போட்டாங்க. சில பேர் பாருங்க, கன்னத்தை பார்த்தா நல்லா கன்னம் சதைப்பிடிப்பாக இருக்கும். சில குழந்தைகளை பார்த்தோம்னா அந்த கன்னத்தை தொட்டு முத்தம் குஞ்சுவாங்க, கன்னத்தை கிள்ளுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த கன்னம் சதைப்பிடிப்பாக இருக்கிற கன்னம் சிலருக்கு இருந்தால் ரொம்ப யோகமா. அதுலேயும் பணக்குழி விழுகுதான்னு பார்ப்பாங்க. கன்னத்தில் சிறு குழி விழுந்தா அது கன்னத்தில் குழி விழுகுதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த கன்னம் சிரிச்சா குழி விழுகுது, பணக்குழி விழுகுது, எதிர்காலத்தில் பெரிய செல்வந்தனா வருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதற்கு ஒரு பாடலும் இருக்கு அங்கவியல்ல. கன்னத்தில் சதைப்பிடிப்பாய் இருந்திட்டாலோ கடுகளவும் கவலையின்றி வாழ்க்கை சேரும், முன்னதாக சிறு பள்ளம் அதில் இருந்தால் முத்தான வாழ்வமையும் செல்வம் சேரும், எண்ணத்தில் இடம் பிடிப்பார், நண்பர் கூட்டம் ஏராளமாய் இவர்க்கு வாய்க்கும், வாழ்வில் பின்னலிடும் துயரத்தை போக்குதற்கு பிரபலஸ்தர் பலர் இவருக்கு பின்னால் நிற்பார்னு அந்த பாடல் சொல்லுது அங்கவியல்ல. பல பேர் பிரபலஸ்தர்கள்லாம் இருப்பாங்களா. வளர்ச்சியடைய அந்த கன்னம் சதைப்பிடிப்பா இருக்கிற அங்கம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி ஏராளமான அங்கவியல்ல கருத்துகள் இருக்கு. அவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். இன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கின்றார். பிரதோஷம். நந்தியை நீங்கள் வழிபடுவது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், கல்யாண கனவுகள் நனவாகும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், பொருளாதார நிலை உயரும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாகன மாற்றம் செய்யலாமா என்று சிந்தித்ததற்கு இந்த நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. பழைய வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறதே, புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, தொழில் வளம் சிறப்பாக இருக்கும், தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் யோகம் உண்டு. மிதுனராசினியர்களே, இன்று சந்திரபலம் நன்றாக இருப்பதால் செல்வ நிலை உயரும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும், உற்சாகத்தையும் தரும், செல்வ நிலை உயர வழியும் பிறக்கும். அதே நேரத்தில் வியாழன் 11இல் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு 11ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதனாலே அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு ஒரு ஆதாயம் தரும் தகவல் வரலாம். இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அந்த சனிக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகமான ராகு பலம் பெற்றிருக்கின்றார். 9ஆம் இடத்திலே ராகு. 9இல் ராகு இருந்தால் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்பார்கள். எனவே மனதில் எதை நீங்கள் நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இன்று பிறக்கலாம். அதே நேரத்தில் 10இல் குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்களும் உண்டு. உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட ஒரு துறை உங்களுக்கு இலாகா மாற்றங்களாக வரலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளும் இன்று இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே மாற்று கருத்துரையோட எண்ணிக்கை உயரும்.
கூட்டு முயற்சிகள் நடைபெறாமல் கூட போகலாம். தொழில் மாற்றங்களை பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியிலே பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு மீது வெறுப்புகளை செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, கெடுபிடியும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகின்ற நாள். ஊர் மாற்றங்களும் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பணியிடத்திலும் மாற்றங்கள் வரலாம். உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். தடுமாற்றங்களையும் தாமதங்களையும் சந்திக்கும் இந்த நாளில் நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். கூட்டு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கூட இருப்பவர்களாலும் நன்மை உண்டு. கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும் விதம் கூட்டாளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப் போகின்றது. குறு பார்வை இருப்பதால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை ஆலோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று பிரதோஷம் என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் விநாயகப் பெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபடுவது நல்லது. நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். அது மட்டுமல்ல, யாருக்கும் அருகில் இருப்பவர்களுக்கு நீங்கள் பணப்பொறுப்புகள் சொல்ல வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்தால் உங்கள் வேலை சுமையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் நீங்கள் சக பணியாளர்களிடம் தெரிவித்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். மிகுந்த விட்டுக் கொடுக்கும் தன்மையும் நிதானமும் இருந்தால்தான் இன்று நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குறு பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் பணக்கவலை உங்களுக்கு இருக்காது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் புதன் சுக்கிரன் மூன்றும் உங்கள் ராசியில் இருப்பதனாலே விரயங்களை சமாளிக்க வேண்டிய நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்ந்தாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்கள் கூட வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். மாமன் மைத்துன வழியில் மனக்கசப்புகள் தரும் சம்பவங்கள் கூட நடைபெறப் போகின்றது. வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்றும் கவலைப்படுவீர்கள். இன்று பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருந்தாலும் விரயஸ்தானத்திலே 3 கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன். எனவே இன்று மனைவி மக்களாலும் பிரச்சனை, அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனை, நண்பர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை என்ற நிலை உருவாகலாம். அதே நேரத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்க ஆளாக நேரிடும். பதவிகளில் திடீர் மாற்றங்கள் வந்து மனதை கலங்கடிக்க செய்யலாம். எனவே எச்சரிக்கை மிகவும் தேவை. வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சியை அகற்றும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். தற்காலிக பணி கூட உங்களுக்கு நிரந்தர பணியாக மாறலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. இடமாற்றங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வரும். சக ஊழியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் செய்யும் செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கொடுப்பார்கள். எனவே இன்று இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். அது மட்டுமல்ல, உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் 2இல் குரு இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். சரள நிலைக்கு வரப்போகின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.